பெண்களும் வீட்டுக்கு வீடு போய் சிந்திங்க. நம்ம பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. பெண்கள் வெளியே போறதுக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. அதை மட்டும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வீட்லயும் போய் சிந்திச்சு உங்க ஓட்டை வீணாக்காம அன்பான அமைதியான அண்ணனுக்கு இந்த ஒரு தடவை வாய்ப்பளிங்க. ஐயா எடப்பாடியார அடுத்து முதலமைச்சரா கொண்டு வந்தீங்கன்னா நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு சென்றடைங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு வார்டு மெம்பரா இருந்து ஒன்றிய கவுன்சிலர் ஆக்கி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டதே என்னை கொண்டு வந்தீங்க. அது மாதிரி நமது சகோதரர் அவர்களுக்கு இந்த தடவை நீங்க வாய்ப்பளித்து அவர் செய்யலைன்னா என்கிட்ட கேளுங்க. என்னக்கா நீங்க எனக்கு சொன்னீங்க, அவர் பேசல, அவர் கேட்கலன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இவருக்கு அண்ணன் அவர்களுக்கு இந்த தடவை குக்கர் சின்னத்துல வாய்ப்பளித்து எல்லோரும் அவரை அமோக வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி பெண்கள் நமது பகுதியில ஒரு நாள் வீட்டை பூட்டி போட்டு போனா உடனே திருட்டு வந்துருது. என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? யாராவது வீட்டை பூட்டிட்டு வெளியில போக முடியுதா? பகல்ல போயிட்டு வந்தா அன்னைக்கே கதவை திறந்து திருடு. இந்நேரம் வரைக்கும் அந்த திருடர்களை பிடிக்கல. அப்ப இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம முதலமைச்சர்கிட்ட சொன்னா எந்த எதுவும் இல்ல. 5 வருஷம் அவங்க சொன்ன வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? 1000 ரூபாய் கொடுக்கறது தகுதியான குடும்ப தலைவிக்குன்னு சொன்னாங்க. அப்பவே நமக்கு எல்லாருக்கும் கோபம் வந்துச்சுல. ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கறோம்னு. அது மாதிரி புரிஞ்சு எல்லாரும் அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நானும் அவங்களோட சேர்ந்து நின்று உங்களுடைய குறைகளை அரசு நலத்திட்டங்களை உங்கள்கிட்ட கொண்டு வருவேங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு அனைவருக்கும் அன்பான நன்றி கலந்த வாக்குறுதியை சொல்லி அண்ணனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.